கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் நவம்பர் மாதத்தின் 2ஆம் தேதி அனைத்து ஆன்மாக்களுடைய திருவிழாவன்று வாசிக்கப்படுகின்ற முதல் வாசகம். இந்த வாசகத்தில் மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கும், அதாவது நம்முடைய இறப்புக்கு பின்பு கடவுள் நமக்கு எத்தகைய ஒரு பேரினை தருவார் என்பதை இந்த வாசகம் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் இறப்பின் பிறகு அவர்கள் அழிவுறுவது கிடையாது. மாறாக நீதிமான்களாக வாழ்கின்ற அவர்களுக்கு கடவுள் விண்ணக வாழ்வினை கொடுக்கின்றார். ஒருவேளை இந்த மண்ணகத்தினுடைய பார்வையில் அவருடைய வாழ்க்கை முடிந்தாலும் விண்ணகத்தில் கடவுளோடு இருக்கின்ற உறவில் அவர்கள் என்று மகிழ்ந்திருப்பார்கள் என்பதை தான் இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது என்று அந்த வாசகத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் கடவுள் தருகின்ற அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த முதல் வாசகத்தில் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நீதிமானாக எப்படி வாழ முடியும் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியில் வருகின்ற இறுதி இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களுக்கு அறிவுரையாக கூறுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த மண்ணுலகில் வாழ்கின்ற போது எல்லோருக்கும் கடமை இருக்கின்றது. தனிப்பட்ட மனிதனுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன. அதே போல அரசாங்கமாக இருக்கலாம், பொது நிறுவனமாக இருக்கலாம், எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதன் என்பவன் கடமை ஆற்ற கடமைப்பட்டிருக்கின்றான். அதை தான் பவுலடியார் கூட நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பது என் மீது திணிக்கப்பட்ட கடமையாக பார்க்கப்படுகின்றது என்று சொல்கின்றார். அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை கொடுக்கப்படுகின்றது. அந்த கடமையை நாம் எப்படி நிறைவேற்றுகின்றோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வில் நாம் நீதிமான்களா அல்லது நீதி இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அந்த விதத்தில் அன்றாட வாழ்வில் நமது கடமைகளை நாம் எப்படி செய்து வருகின்றோம் என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு தான் இன்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனிதர் தூர் நகர ஆயர் புனித மார்ட்டினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகின்றது. மார்ட்டின், தூர் நகர ஆயர் புனித மார்ட்டின் ஒவ்வொரு நாளும் குதிரையில் அவர் பல இடங்களுக்கு சுற்றி வருவார். அதே போல் ஒரு நாள் காலையில் அவர் குதிரையில் சென்று கொண்டிருந்த போது அப்போது அதிகமான குளிராக இருந்தது. அந்த குளிர் நேரத்தில் அவர் போர்வையை மூடிக்கொண்டு அந்த குதிரையில் சென்று கொண்டிருந்த போது அருகில் ஒரு மனிதன், அவர் அப்படியே குளிர் தாங்க முடியாமல் அந்த முதியவர் அவர் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார். உடனே ஆயரான அந்த தூர் நகர ஆயர் மார்ட்டின் என்ன செய்கின்றார், தன் மேல் உடையில் போட்டிருந்த அந்த ஆடையை 2ஆக கிழித்து அதில் பாதியை அந்த நபருக்கு கொடுத்து விடுகின்றார். அதே நாள் இரவில் அவர் தூங்குகின்ற போது கடவுள் அவருடைய கனவில் வருகின்றார். நீ எனக்கு கொடுத்த அந்த பாதி ஆடைக்காக உனக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்கின்றார். அப்போதுதான் புனித மார்ட்டினுக்கு அவர் தெளிவாக தெரிகின்றது, உண்மையிலே நான் அந்த முதியவருக்கு கொடுத்தது நான் கடவுளுக்கு கொடுத்ததாக அவர் நினைத்து பார்க்கின்றார். இதுதான் ஒவ்வொருடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய கடமையாக பார்க்கப்படுகின்றது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல நாம் கடமைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை தான் பல்வேறு புனிதர்கள் தன்னுடைய வாழ்வில் செய்து காட்டினார்கள். புனித அன்னை தெரசாவாக இருக்கலாம், புனித அல்ஃபோன்ஸ் அம்மா, புனித தேவ சகாயம், இவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு முன் நின்று செய்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமைகள் பல இருக்கின்றன. ஏதோ வெறுப்புணர்வோடு செய்கின்றோம் என்பது அல்ல, மாறாக உள்ளார்ந்த மனநிலையில் நாம் இந்த கடமைகளை நிறைவேற்றினோம் என்றால் நாமும் இந்த மண்ணுலகில் நீதிமான்களாக கடவுளுடைய பார்வையில் பார்க்கப்படுவோம். அதன் காரணமாக கடவுள் நமக்கு விண்ணக வாழ்வை பரிசாக தருவார் என்பதை தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கடமைகளை முழு மனதோடு முழு நிறைவோடு செய்கின்ற ஆற்றல் வேண்டி தொடர்ந்து திருப்பலில் பங்கெடுப்போம். ஆமேன்.